யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பேக்ரவுண்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் வீடு எப்பயுமே மெஸ்ஸியாக இருக்கா? சரி, அது இல்லைன்ட்டு நம்ம கார்டனில் ஷூட் பண்ணாலும் கார்டனும் மெஸ்ஸியாக இருக்கா? இல்லை வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பர்சன்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்களா? ஸோ அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில். உங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சும்மா இஷ்டத்துக்கே மாற்றிக்கலாம். இதை ரொம்ப சிம்பிளாக 2 ஸ்டெப்பில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஸ்டெப் 1, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லைன்னா வீடியோவாக இருக்கலாம். ஸ்டெப் 2, நீங்கள் உங்கள் வீடியோவில் என்ன பேசணுமோ அதை அப்படியே ஷூட் பண்ணிக்கோங்க வீடியோவா. இப்படி நம்ம வீடியோவை நம்ம ஷூட் பண்ணுறப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கும் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் கலருக்கும் ரொம்ப வேரியண்ட்டாக இருக்கணும். அதாவது வந்து பேக்ரவுண்ட் க்ரீனாக இருந்ததுன்னா நீங்கள் பிளாக் கலர் ட்ரெஸ் போடணும். அதாவது வந்து 2 கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரியான பேக்ரவுண்டும் உங்கள் ட்ரெஸ் கலர் இருக்கணும். நெக்ஸ்ட், உங்கள் வீடியோவை ஒரு பிரைட்டான என்விரான்மெண்ட்டில் நின்று ஷூட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸு பிரைட்டாக தெரியுற மாதிரி. அப்படி ஷூட் பண்ணுறப்ப எந்த விதமான ஷேடோஸும் விழுகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 2, நம்மளோட எடிட்டிங் சாஃப்ட்வேரான CapCut ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், பேக்ரவுண்ட் வீடியோவை நம்ம டைம் லைனில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், பக்கத்தில் இருக்க ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளோட ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த என் ஸ்க்ரீன் வேண்டாம் அப்படின்னா கூட கட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோ ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் CapCut அப்படின்ட்டு இந்த ஆப்போட ஒரு ஆடு வரும். அதுதான் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், வேண்டாம்னா டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோவை அந்த பேக்ரவுண்ட் வீடியோக்கு கீழே கொண்டு வரணும். அது எப்படின்னா வந்து அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓவர்லே அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அடுத்த லைனுக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிரும் நம்மளோட ரெக்கார்டட் வீடியோ. ஸோ இப்போ இந்த நம்ம ரெக்கார்டட் வீடியோவை அந்த பேக்ரவுண்ட் வீடியோவுக்கு நேராக வந்து வர மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க வீடியோவை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் வீடியோவில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பிஜி பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ ரிமூவல் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரைட் பாட்டமில் இருக்கக்கூடிய டிக் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்மளோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் CapCut ஆப். ஸோ இது வேணுங்கிற அளவுக்கு நம்ம பொசிஷன் மாற்றி வச்சுக்கலாம். எங்கே வேணுமோ அந்த இடத்த லொக்கேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு மூவிங் வீடியோ பேக்ரவுண்ட் வச்சு எடிட் பண்ணால் இப்படி தான் இருக்கும் நம்ம வீடியோ அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க 720p கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 720pயில் வச்சுக்கலாம், இல்லை 1080யில் வச்சுக்கலாம், இல்லைனா 3K 4K ரெசல்யூஷன் கூட வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பிட் ரேட் வந்து 30 வச்சுக்கிறேன் நான். அப்புறம் ஆரோ மார்க் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பண்ண மாதிரியே தான் நெக்ஸ்ட்டு இமேஜ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்டை ஒரு லென்த்துக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரெக்கார்டட் வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓவரில் கிளிக் பண்ணி நம்மளோட டைம் லைனில் இருக்க 2வது லேயரில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய ரிமூவ் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி ஆட்டோ ரிமூவல் கொடுத்துட்டு டிக் பண்ணிட்டோம்னா நம்மளோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். நம்மளோட பேக்ரவுண்டில் பர்சன் எந்த இடத்துல இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ 1080p நான் வச்சுக்கிறேன். கீழே பார்த்தா வந்து பிட் ரேட் வந்து 30 கொடுத்துட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணி என்னோட வீடியோவை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் ஸ்பூக்கி AI மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஆகலாம் யூடியூப் சீரீஸில் உங்களோட ஃபேஸ் காட்டாமலே உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஏர்ன் பண்ணலாம். நம்ம சேனலில் இதுக்கான பிளேலிஸ்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.